திருச்சியில் கண் துடைப்பிற்காக பள்ளி வாகன கூட்டாய்வு நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆட்சியர் பார்வையிட்டு சென்ற அடுத்த நொடியே சோதனைக்காக வந்த பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு வெளியேறின. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. ஆண்டுதோறும் கல்வி ஆண்டு தொடங்குவதற்கு முன்பாக பள்ளி பேருந்துகள் தகுதியுடன் இருக்கிறதா என்ற அந்தந்த வட்டார போக்குவரத்து சார்பில் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியான பேருந்துகள் அனுமதி வழங்கப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டு பள்ளி பேருந்துகள் ஆய்வு செய்யும் பணி தமிழகம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அருகே தூத்தூரில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தில் திருச்சி மாவட்ட போக்குவரத்து சார்பில் பள்ளி வாகனங்கள் கூட்டம், ஆய்வு கூட்டம் மற்றும் பேருந்துகள் தகுதியாக இருக்கிறதா, பேருந்தில் முதல்வர் பெட்டி இருக்கிறதா மற்றும் 16 வகையான பாதுகாப்பு அம்சங்கள் என்பது குறித்து நடைபெற்றது. இந்த ஆய்வு பணி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பார்வையிட்டு தொடங்கி வைத்து சென்றார். மாவட்ட ஆட்சியர் சென்ற அடுத்த நொடியே ஆய்விற்காக மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 700க்கும் மேற்பட்ட பள்ளி பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றது. குறிப்பாக அனைத்து பள்ளி பேருந்துகளையும் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் தகுதியுடன் இருக்கிறதா என்பது ஆய்வு செய்து நடத்திய பின்னர் தான் ஒவ்வொரு பேருந்தும் அனுப்புவார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியர் சென்ற அடுத்த சில நொடியிலே அடுத்த அனைத்து பேருந்துகளும் போட்டி போட்டு வெளியேறுவதை ஒளிப்பதிவாளர்கள் வீடியோ எடுத்தனர். இதனை கவனித்த போக்குவரத்து வாகன ஆய்வாளர் வெளியே சென்ற பள்ளி பேருந்துகளை தடுத்து 2 வரிசைகளாக நிறுத்தி ஓட்டுநரிடம் வேகமாக வர சொல்லி சடன் பிரேக் பிடிக்க வைத்தும் அவசர கால வெளியேறும் கதவு, ஹெல்மெட், ஹெட்லைட் உள்ளிட்ட மட்டும் பரிசோதனை செய்து பேரளவில் ஆய்வு செய்து வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவம் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக போக்குவரத்து ஆய்வாளர் ஆய்வு செய்யும் போது ஒரு பள்ளி பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்திருந்தது. அதே போன்று ஒரு பள்ளி பேருந்தின் அவசரகால வெளியேறும் கதவும் திறக்க முடியாமல் இருந்தது. அதனை சரி செய்ய சொல்லாமல் கூட வாகனத்தை அனுப்பி வைத்தார்கள். வழக்கமாக நடத்தப்படும் இந்த ஆய்வில் பள்ளி பேருந்துகள் வேக கட்டுப்பாடு கருவி, ஜிபிஎஸ் கருவி, கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்காமல் பள்ளி வாகனங்கள் முறையாக ஆய்வு செய்த பின்னரே பள்ளி மாணவ மாணவிகள் ஏற்றி செல்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், பேரளவுக்கு நடத்தப்பட்ட இந்த ஆய்வை மீண்டும் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், இதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.